விஜயலட்சுமி தமிழ் சினிமாவில் பெரிய திரைப்பட குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தாலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய நடிகைகளில் விஜயலட்சுமி அகத்தியனும் ஒருவர். தேசிய விருது பெற்ற இயக்குனர் அகத்தியனின் மகளான விஜயலட்சுமி சினிமா சூழலில் வளர்ந்திருந்தாலும் ஆரம்பத்தில் நடிப்பை தன்னுடைய முக்கிய இலக்காக நினைக்கவில்லை என்பதுதான் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அவர் ஒரு பிடெக் பட்டதாரி என்றும் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு தொலைக்காட்சி தொகுப்பாளராக பணியாற்றியதாகவும் சில பழைய நேர்காணல்கள் தெரிவிக்கின்றன. விஜயலட்சுமியின் சினிமா பயணம் 2007ஆம் ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை 6028 திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது. அந்த படத்தில் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த அவர் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் கூடிய அந்த படத்தில் தன்னுடைய இயல்பான நடிப்பால் கவனம் பெற்றார். ஆரம்பத்தில் வெங்கட் பிரபுவின் நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து வந்த வாய்ப்பாகவே இந்த படத்தில் நடித்ததாகவும் படப்பிடிப்பு சூழல் மிகவும் ஜாலியாக இருந்ததாகவும் அவர் ஒரு பழைய பேட்டியில் கூறியுள்ளார். அதன் பிறகு மிஷ்கின் இயக்கிய அஞ்சாதே திரைப்படத்தில் உத்ரா கதாபாத்திரத்தில் நடித்தது அவரது நடிப்பு பயணத்தில் முக்கியமான கட்டமாக அமைந்தது. சரோஜா, அதே நேரம் அதே இடம், கற்றது களவு, அட்டகாசம், பிரியாணி, வெண்ணிலா வீடு, ஆடாம ஜெயிச்சமடா, சென்னை 6088 2 செகண்ட் இன்னிங்ஸ், இறைவன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். குறிப்பாக சென்னை 6088 மற்றும் அஞ்சாதே போன்ற படங்கள் அவரை ரசிகர்களிடம் நன்கு அறிமுகப்படுத்திய திரைப்படங்களாக அமர்ந்தன. நடிப்புடன் மட்டும் நின்றுவிடாமல் பண்டிகை திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பிலும் ஈடுபட்டார். தொலைக்காட்சியிலும் நாயகி, டம் 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 போன்ற நிகழ்ச்சிகளில் பணியாற்றியதுடன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்துள்ளார். அதே நேரத்தில் விஜயலட்சுமியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது பிக் பாஸ் தமிழ் 2 நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதுதான். வைல்டு கார்டு போட்டியாளராக உள்ளே சென்ற அவர் அந்த சீசனில் 2வது ரன்னர் அப் இடத்தை பிடித்தார். ஆனால் அதற்கு பிறகு வந்த சர்வைவர் தமிழ் அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. 2021ஆம் ஆண்டு ஒளிபரப்பான சர்வைவர் தமிழ் நிகழ்ச்சியில் 18 போட்டியாளர்களில் ஒருவராக விஜயலட்சுமி கலந்து கொண்டார். தொலைக்காட்சி ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பொதுவாக கிடைக்கும் வசதிகளுக்கு மாறாக சர்வைவர் நிகழ்ச்சியில் தீவில் தங்கி உடல் மற்றும் மன வலிமையை சோதிக்கும் போட்டிகளை எதிர்கொண்டு குழு அரசியல், வாக்கெடுப்பு, கூட்டணி, தனிமை, அழுத்தம் என பல்வேறு சவால்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. அந்த போட்டியில் அவர் காட்டிய மன உறுதியும் விடாமுயற்சியும் இறுதியில் அவரை சர்வைவர் தமிழ் முதல் சீசனின் வெற்றியாளராக மாற்றியது. ஆனால் விஜயலட்சுமியின் வாழ்க்கையில் சர்வைவர் மட்டும்தான் சவாலான அனுபவம் என்று சொல்ல முடியாது. சினிமா துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் காஸ்டிங் கவுச் மற்றும் பாலியல் சீண்டல்கள் குறித்து அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஒரு பேட்டியில் தனக்கும் இதுபோன்ற அனுபவங்கள் ஏற்பட்டதாகவும் சினிமாவில் காஸ்டிங் கவுச் இருப்பதாகவும் அவர் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் சிறுவயதில் கராத்தே கற்றுக்கொள்ள சென்றபோது பயிற்சியாளர் ஒருவர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் அந்த சம்பவத்தை உடனடியாக தனது தந்தையிடம் தெரிவித்ததாகவும் அவர் பகிர்ந்துள்ளார். இவை அவரது வாழ்க்கையில் உண்மையான போராட்டங்களாக இருந்தாலும் இத்தகைய விஷயங்களை சென்சேஷனலாக பார்க்காமல் அவர் தன்னுடைய அனுபவத்தை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதையே முக்கியமாக பார்க்க வேண்டும். விஜயலட்சுமியின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பம் முக்கிய இடம் வகிக்கிறது. அவர் 2015ஆம் ஆண்டு தனது நீண்டகால பள்ளி நண்பரான ஃபெரோஸ் முகமதுவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் அவரது குடும்பமே சினிமா மற்றும் ஊடகத்துறையுடன் தொடர்புடையது. அவரது சகோதரி கனிதிரு தொலைக்காட்சி மற்றும் சமையல் நிகழ்ச்சிகளில் பிரபலமானவர். மற்றொரு சகோதரி நிரஞ்சனி ஆடை வடிவமைப்பாளராகவும் நடிகையாகவும் அறியப்படுகிறார். சமூக வலைதளங்களிலும் விஜயலட்சுமி தொடர்ந்து ஆக்டிவாக இருந்து குடும்பம், ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் மற்றும் தனது அன்றாட அனுபவங்களை ரசிகர்களுடன் பகிர்ந்து வருகிறார். இப்படி பார்த்தால் விஜயலட்சுமி அகத்தியனின் பயணம் ஒரு நடிகையின் சினிமா பயணம் மட்டுமல்ல, ஒரு இயக்குனரின் மகள் என்ற அடையாளத்தை தாண்டி தொலைக்காட்சி தொகுப்பாளர், நடிகை, தயாரிப்பாளர், ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டன்ட், சர்வைவர் சாம்பியன் என பல்வேறு தளங்களில் தன்னை நிரூபித்த ஒரு பெண்ணின் பயணம். சென்னை 28 மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் பிக் பாஸ் மூலம் இன்னொரு கோணத்தில் ரசிகர்களிடம் அறிமுகமானார். ஆனால் சர்வைவர் தமிழ்தான் அவரது மனவலிமை, உடல் திறன் மற்றும் போட்டி மனப்பான்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்திய அனுபவமாக அமைந்தது. அதனால் இன்று விஜயலட்சுமியை வெறும் நடிகை என்று மட்டும் அழைப்பதை விட சவால்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாதையை உருவாக்கிய ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் சவால்களும் இரண்டும் இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னை மீண்டும் ரீஇன்வென்ட் செய்து கொண்டதே விஜயலட்சுமி பயணத்தை சுவாரஸ்யமாக்குகிறது.